அவன் எவன் கையில சாகுனான்னு It can be a disaster. இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. அரங்க மதிர விசில் பறக்கவே. Ladies and gentlemen, after 35. Hey, alela polema, alela polema, alela polema, hey, ale. Alela, hey. இந்த தேவா எழுதவே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு CLI.in. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசண்டாக கூலியிலேருந்து வெளியான ட்ரெய்லர் டைட்டில்ஸை ஆக்ரோபிக்கில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அதை எப்பயும் போல் யூஸ்வல்ஸாக டவுன்லோட் பண்ணி ஆக்ரோபிக்கில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலை எப்படி ஆக்ரோபிக்கில் எடிட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. இதில் மொத்தம் 15 டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் ஒன்றில் சன் பிக்சர்ஸ் இருக்கா. இப்போ இந்த சன் பிக்சர்ஸ்க்கு பதிலாக நம்ம ஏதாவது மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த். ஸோ ரஜினிகாந்த் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. சூப்பர் ஸ்டார் எடிட்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போ இதில் வர இந்த 5வது காம்ப் தான் சூப்பர் ஸ்டார் எடிட்டுன்றதுக்கு போகும். ஸோ இது பண்ணணுன்னா கண்டிப்பாக எலிமெண்ட் 3D ப்ளகின் உங்களோட ஆப்ரேட்டில் இருக்கணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில், நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தருவோம். அந்த சர்வீஸும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரஜினி இந்த ஆர் அப்படின்னு நேமை ஃபஸ்ட்டு வீணு மாற்றிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வீணு மாறிடும், பி மாறிடுச்சா. ஸோ அடுத்தது இந்த ரஜினின்ற லெட்டரை VIJAY விஜய் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா கேப்ஸ் போட்டாச்சா. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கேப்ஸ் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பி மாறிடுச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் விஜய். இப்போ இந்த தமிழில் வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த தமிழ் லெட்டரை மாற்றணும். இதுக்கு என்ன நாங்கள் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, பமினி அப்படின்ற ஃபாண்ட்டில் 69 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர ஃபாண்ட். அது வந்து யூஸ்வலாக எல்லாரோட விண்டோஸ்லேயும் கேரக்டர் மேப்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் மேப்பில் போயிட்டு பமினி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை தேடிக்கோங்க. பமினி உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. BAMINI பமினி அப்படின்ற ஃபாண்ட்டில் 69 இதுதான் நம்மளோடது. ஸோ இதில் வந்து விஜய் அப்படின்ற லெட்டரை டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. வி வா அப்படின்றத தேடிக்கோங்க. இந்த இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கள். இப்போ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்றது மாறிடும். ஸோ இப்படி தான் இந்த சூப்பர் ஸ்டார் எடிட்டை பண்ணணும். இந்த தேவா இந்த மெயின் லோகோ எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்டோடையே ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், PST ஃபைல். அந்த PST ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் டெம்ப்ளேட்டோடையே அந்த PST ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டெக்ஸ்ட்
இந்த டெக்ஸ்ட் லேயருக்குள்ளே போய்க்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டிசைன் நான் கொடுத்துக்கிறேன். டிசைன் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் நான் வந்து கேப் விட்டுக்கிறேன். ஒரு 75 இந்த மாதிரி கேப் விட்டு அதை சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிவிட்டு Ctrl S கொடுக்கணும். Ctrl S கொடுத்தா இங்கே அந்த பேர் மாறிடும். இப்போ இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்கள் விருப்பம். இப்போ இந்த இமேஜை PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறணும். சேவ் பண்ணிவிட்டு இதை உங்களோட ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ அடுத்ததான் இந்த மெயின் லோகோ இந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் மெயின் லோகோக்குள்ளே கொண்டு வந்தோம். ஸோ நீங்கள் இப்போ சேவ் பண்ண அந்த பிஎன்ஜியை உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது, மாறிடுச்சு. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லோகோ வந்து மாறி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து Element 3D plugin உங்கள்கிட்ட இல்லைன்னா எங்களுக்கு இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்டா பேஜ், யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை விடைபெறுகிறது உங்கள் சாப்ளின் பாபி.